தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலா கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். உலகம் முழுக்க டாக்டர் டூமை பத்தி பல பேர் பேச ஆரம்பிச்சிட்டீங்களா? யாருப்பா அது? ஏதோ 1000 தானோஸுக்கு மேலன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இந்த கேரக்டரை அவ்வளோ சித்தா அந்த கேரக்டர் அது இதுன்னு பல பேருக்கும் குழப்பமே எழுந்திருக்குல்ல. அந்த குழப்பத்துக்கு எல்லாம் தீர்வு காண்ற மாதிரி தான் இந்த கான்டென்ட்டை ட்ராவல் பண்ண போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். டாக்டர் டூம் இவரை பற்றி ஜென்ரிக்காக சொல்லணும்னா வில்லாதி வில்லனுங்க. அதாவது இது வரைக்கும் நாம் ஹாலிவுட் சினிமா இண்டஸ்ட்ரி சார்ந்து மார்வல் எடுத்துக்கங்க, நிறைய வில்லன்ஸை பார்த்துருப்போம். அந்த எல்லா வில்லன்களுக்கும் அப்பன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்பேற்பட்ட ஒரு மேசிவான கேரக்டர் தான் இந்த டாக்டர் டூம். இந்த கேரக்டர் யார் பண்ணுறா? நம்ம ராபர்ட் டவுனி ஜூனியர். அயன்மேன் பார்த்துருப்பீங்களே, தலைவன் தான் இந்த கேரக்டர் பண்ணுறாப்புல. இந்த கேரக்டரை கிரியேட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஸ்டான்லி, லெஜெண்டரி ஸ்டான்லி அண்ட் ஜாக் கிர்பி. இந்த கேரக்டர் சார்ந்து தான் பல பேருக்கும் குழப்பம். என்ன மார்வல் ஆகா ஓகோன்னு இந்த கேரக்டர் பயங்கரமாக புகழ்ந்து தள்ளுறாங்க. எல்லா அவெஞ்சர்ஸையும் கூட்டு வராங்க, எல்லா சூப்பர் ஹீரோஸையும் அந்த அவெஞ்சர்ஸ் படையில் எல்லாரும் சேர்ந்து கூட எதிர்க்க முடியாத, வீழ்த்த முடியாத ஒரு பெரிய வில்லன் கேரக்டர் இவரா, இந்த டாக்டர் டூமா? புரியலையப்பா அப்படின்னு பல பேர் குழம்பிருப்பீங்க. இந்த டாக்டர் டூம் இருக்கார்ல, இந்த கேரக்டர் இருக்குல்ல, இதை பற்றி என்ன எழுதியிருக்காங்க, காமிக்கில் என்ன இருந்துச்சு, புனைவா என்ன சொல்லியிருந்தாங்க சில கிரியேட்டர்ஸ், அது எல்லாத்தையும் தொகுத்து ஒரு சின்ன படம் மாரி சொல்கிறேன்னு. இந்த கதையை ஷார்ப்பாக கேளுங்க. லிட்ரலாக படம் பார்த்த ஒரு எஃபெக்ட் உங்களுக்கு கிடைச்சிடும் மக்களே. கதைக்குள்ளே போவோமா? ரொமானி பீப்புள், இது எப்படின்னா, நீங்கள் யூத மக்கள் இருக்காங்களே அவங்கள மனசில் வச்சுக்கலாம். அதாவது உலகம் முழுக்க விரட்டி அடிக்கப்பட்டாங்க, நிறைய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்தாங்க, நிறைய ஆட்சியாளர்களால் கஷ்டப்படுத்தப்பட்டாங்க. இது போலாம் ஜூஸ்ன்னு நினச்சில நம்மளுக்கு நினைவுக்கு வரும்போதுனா சில விஷயங்கள் அப்படி இந்த ரொமானி பீப்புளை நினச்சிங்க. இந்த மக்கள் கூட்டம் இருக்குல்ல, இவங்க நாடோடிகளாக வாழ்ந்துக்கிட்டு இருந்த டைம் அது. அந்த டைமில் இவங்கள பயங்கரமாக கஷ்டத்துக்கு உட்படுத்தி எவ்வளோ பிரச்சனை கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போது ஹோலோகாஸ்ட் இருக்குல்ல, அது சார்ந்து கஷ்டப்படுத்தப்பட்ட மக்களில் இந்த ரொமானி பீப்புளை ஒன்றுன்ற மாதிரி அவங்க டேர்ம் பண்ணுறாங்க. இந்த எழுதியிருக்கான கேரக்டரை அந்த கேரக்டரோட பேக்கப் சார்ந்து இவங்க டேர்ம் பண்ணுறாங்க. ஸோ இப்படி கஷ்டப்பட்டு இருக்க மக்கள் சொன்னல, நாடோடியாக சுற்றி வந்துகிட்டு இருக்க மக்கள் சொன்னல, இவங்க அதிகப்படியாக செட்டிலான இடங்கள்னு பார்த்தீங்கன்னா ஹங்கேரி, ரொமானியா, செர்பியா, இந்த இடங்கள்லாம். இவங்க இந்தியன் சப்கான்டினென்ட்ல இருந்து ஆரிஜின் ஆனவங்க அப்படின்னு நம்பகத்தன்மையை இந்த காமிக் கேரக்டர் சார்ந்து கிரியேட் பண்ணவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா மார்வல்ல உங்களுக்கு தெரியும், அவங்க சயின்ஸ் எந்த அளவுக்கு நம்புறாங்களோ அதே அளவுக்கு ஸ்பிரிச்சுவல் சார்ந்து உள்ள கொண்டு வந்து வச்சிருவாங்க. உதாரணத்துக்கு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் கேரக்டர் நீங்கள் எடுத்து பார்த்துக்கலாம், ஆன்மீகம் சார்ந்து உள்ள கொண்டு வருவாங்க. அதை தான் இந்தியன் சப்கான்டினென்ட்ன்ற மாதிரி இங்கே அவங்க விதையை அப்பயே போட்டாங்க. இந்த ரொமானி பீப்புள் கூட்டம் இருக்குல்ல, இந்த மக்கள் கூட்டத்தில் ஒரு குழந்தை ஒன்று பிறக்குதுங்க, ஒரு பெண் குழந்தை. அந்த குழந்தைக்கு பேர் சிந்தியா. எழுத்து அப்படின்னாலே நீங்கள் கற்பனையாக பல விஷயங்களை கொண்டு வந்து பேனால வெளிக்காட்ட முடியுமா? அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபிக்ஷனல் ஈஸ்டர்ன் யூரோப் கண்ட்ரி, அதாவது நிஜத்தில் இப்படி ஒரு கண்ட்ரி கிடையாது ஐரோப்பாவில், ஆனால் கற்பனையாக அந்த கண்ட்ரி அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த நாட்டுக்கு பேர் தான் லாட்வேரியா. இந்த நாட்டுக்கு சிந்தியா வராங்க. சிந்தியா இதே நாட்டில் இருக்க ஒருத்தரை திருமணமாக பண்ணிக்கிறாங்க. அவர் பேர் வார்னர். ஸோ வார்னர் வேர்ட்ஸ் சிந்தியா, ரெண்டு பேருக்கு திருமணம் ஆயிடுச்சா. இவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்குதுங்க. அந்த குழந்தைக்கு பேர் விக்டர் வார்னர் வான் டூம். நீங்கள் டாக்டர் டூமான்னு கேட்பீங்க, எக்ஸாக்டாக டாக்டர் டூம் தான் அவரோட இயற்பெயர். இதுதான். இந்த குழந்தையோட பேரண்ட்ஸ் இருக்காங்க ரெண்டு பேருமே. அதில் சிந்தியா பற்றி சொல்லணும்னா, இந்த டார்க் எனர்ஜி இருக்குல்ல, இது சார்ந்த டார்க் பவர்ஸ் இருக்குல்ல, இதுலலாம் பேர் போனவங்க, மேஜிக்கல் சார்ந்து நல்ல பேர் போனவங்க. அவரோட அப்பா இருக்கார்ல வார்னர், இவரை பற்றி சொல்லணும்னா முழுக்க முழுக்க சயின்ஸ் சார்ந்து தன்னோட அறிவை வளர்த்துக்கிட்டே இருக்க ஒரு பர்சனுங்க. ஸோ இப்படி ரெண்டு பேருக்கும் பிறந்த குழந்தை தான் இந்த டூம். மெஃபிஸ்டோ, இந்த மார்வல் யூனிவர்ஸை பற்றி படிக்கிறவனு கண்டிப்பாக இந்த கேரக்டர் தெரிஞ்சிருக்கும். நரகத்தை ஆட்சி பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்களேன், ஹேடஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் சிம்பிளாக. எக்ஸ்ட்ரா டைமென்ஷனல் டீமனுங்க. இந்த டீமன் கிட்ட சிந்தியா ஒரு பார்கென் பண்ணிட்டு இருக்கும் போது அதுக்கப்புறம் ஒரு பிரச்சனை ஆகுது. அதுக்கப்புறம் அங்கே இருக்க ஒரு சோல்ஜர், லட்வேரியா சோல்ஜர் ஒருத்தரால் இந்த அம்மா சுட்டு கொல்லப்படுறாங்க. சுட்டு கொல்லப்பட்ட பிற்பாடு இந்த டூம் இருக்கார்ல, அவரை முழுமையாக வளர்க்குற பொறுப்பு அவரோட அப்பா வார்னருக்கு மட்டும்தான் போகுது. ஸோ பையனை நல்லா வளர்க்கணும் அப்படின்ட்டு அந்த அப்பா எல்லாத்துக்கும் துணிஞ்சு வர்றதுக்கு ரெடி ஆகிட்டாருங்க. ஸோ ஒரு பக்கம் பையன் அம்மாவை இழந்தாச்சு, அப்பா மட்டும்தான் அவரோட அரவணைப்பில் தான் வளரணும். இப்போ அங்கேயே இருந்தால் பையனோட உயிருக்கும் ஆபத்துன்னு சொல்லிட்டு அந்த அப்பா யோசிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்காரு. கரெக்டாக அந்த டைம்லலாம் அந்த இடத்த ஆட்சி பண்ணிட்டு ஆட்சியாளர் இருக்கால கிங்கு,
அவனோட கொடுங்கோல் ஆட்சியை இந்த பையன் பார்க்குறான். சின்ன வயசுல இந்த டூம் பார்க்குறான். கஷ்டப்படுறது அந்த நாட்டு மக்கள் மட்டும் கிடையாது, இந்த டூம் அண்ட் அவனோட ஃபேமிலியை சேர்த்து தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த சோல்ஜர்லாம் சொன்ன பாருங்க, எல்லாம் அந்த கிங் மூலமா வந்த பிரச்சனைகள் தான். ஒரு பக்கம் இவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த யங் டூம் இருக்கால, அவனுக்கும் காதல் வந்துச்சுங்க. அவனுக்கு காதல் வந்து அந்த பொண்ணு பேரு வெலேரியா. இந்த பொண்ணு அந்த ரொமானிக் ட்ரைபுங்க, அந்த இனத்தை சேர்ந்த ஒரு பெண்ணு. இவங்க லவ் நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனால் நடுவில் இவ்வளோ பிரச்சனைல ஒன்றுனா தலையெடுக்கவே அப்புறங்க அந்த பொண்ணை பார்க்கறது அங்கே இருக்கிறது. இந்த டூமும் அவரோட அப்பாவும் அந்த நாட்டை விட்டு வெளியே கிளம்புறாங்க, லாட்விரியா விட்டு வெளியே ஓடுறாங்க. போயிட்டு இருந்த நேரத்தில் ஒரு காட்டு பகுதிக்குள்ளே சிக்கிடுறாங்க. அங்கே வின்டர் வேற, உறைப்பனி சூழல் நிலவுது. அதில் டூமோட அப்பா இருக்கார்ல, அவர் தன்னோட மகனை எப்படியாவது காப்பாற்றி ஆகணும் அந்த பனி சூழல்னு சொல்லிட்டு அவர் போட்டிருக்க ஒரு கோட் ஒன்று இருக்கும். அந்த கோட் எடுத்து பையன் மேலே போர்த்தி விட்டுருவார். போர்த்திட்டு கிட்டத்தட்ட டைட்டானிக் கிளைமேக்ஸ் பார்த்துருப்பீங்க, அது போல தான் வச்சுக்கோங்களேன். போர்த்திட்டு அங்கேயே அந்த பையனோட முதுகில் கை வச்சு அரவணைச்சிட்டு இருப்பாரு. அந்த அப்பா இறந்தே போயிடுவாருங்க. இந்த பையனுக்கு அப்பதான் புரியுது, மற்றவங்க உயிரை காப்பாத்துறது, நம்மளை நம்பி வந்திருப்பாங்களே அவங்கள காக்கிற நம்மளோட பொறுப்புன்ற விஷயம் அப்பா கிட்ட அந்த பையன் அப்பயே கத்துக்கிட்டான். டூமு ரொம்ப நல்ல பையன், தங்கமான பையன். இந்த விஷயத்த அப்பா கிட்ட கத்துக்கிட்டான். ஆனா அதுக்கு அவன் கொடுத்த வேலை என்ன பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாவோட உயிர். அதுக்கப்புறம் அங்கிருந்து டூம் எப்படியோ உயிர் பழிச்சிட்டாங்க. உயிர் பழிச்சு வெளியே வந்துட்டான். அவங்க அம்மா பயன்படுத்த சில மேஜிக் புக்ஸ், அந்த புக்ஸை டூம் படிக்கிறான். அதுல இருந்து சில விஷயங்களை கத்துக்கிறான். ஸோ ஒரு பக்கம் அப்பா கிட்ட இருந்து சயின்ஸ் சார்ந்த விஷயங்களை கத்துக்கிட்டான். இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் சார்ந்த பல விஷயங்களை கற்றுக்கிட்டான். இன்னொரு பக்கம் அம்மா கிட்ட இருந்து இது போல மேஜிக் ஸ்பெல்ஸ் இருக்குல்ல, அதை பயன்படுத்துறத பற்றி ஃபுல்லாக கற்றுக்கிறான். டார்க் எனர்ஜி சார்ந்து ஃபுல்லாக அளவு வச்சு கரைச்சி குடிச்சிட்டான். ஸோ அந்த டூம் ஒரு கட்டத்தில் ஜீனியஸ் சயின்டிஸ்டாக மேலே வரான். ஒரு நல்ல டார்க் எனர்ஜியை பயன்படுத்துகிற ஒரு நபராகவும் ஸ்கில்டான மெஜிஷியனாகவும் மேலே வந்து நிற்கிறான். ரெண்டும் சேர்ந்து ஒரே மனுஷன், அதுதான் டூமு. பவர், கண்ட்ரோல், அக்னாலஜ்மெண்ட், இது மூணுமே ஒருவர்கிட்ட நீங்கள் தனித்தனியாக பார்க்க முடியும். ஆனால் அந்த மூணுமே ஒருத்தர்கிட்ட பார்க்க முடியும்னா அதுதான் அந்த டூமு. சில வருஷங்கள் அப்படியே உருண்டு ஓடுதுங்க. நல்ல ஒரு பெரிய ஆளா டூம் வளர்ந்து வளர்ந்து வந்துகிட்டு இருக்கான். ஸ்கில்டான பர்சன் அப்படின்னு சுற்றி இருக்க எல்லாராலையும் நம்பப்படுறான். பல நாடுகளை சேர்ந்தவனும் இன்னும் அந்த பையன் செம ஸ்கில்டாக இருக்கான், எல்லாத்துலேயுமே கலக்கிறான் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கை அவங்கள வைக்கிறாங்க. அமெரிக்காவும் இதே நம்பிக்கை தான் வச்சிருந்துச்சு. அப்போ தான் ரீவ் ரிச்சர்ட்ஸை இவர் சந்திக்கிறாப்புல. ரெண்டாம் இவர் பார்த்தவொன்னு புரியும் அந்த கேரக்டர்லாம். ஓகே ரைட்டு விடுங்க. டூம் இருக்கார்ல, இவருக்கு இணையான ஒரு கேரக்டர் தான் ரீவ். இந்த டூம் பார்த்தீங்கன்னா டைமென்ஷனை பேஸ் பண்ணி ட்ராவல் பண்ணுற மிஷின் ஒன்று, இதை கண்டுபிடிக்கிறாரு. இந்த மிஷனை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சயின்ஸு, இன்னொரு பக்கம் இந்த டார்க் எனர்ஜிஸு, இந்த மேஜிக்கல் ஸ்பெல்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் சேர்த்து ஒரு பிணைப்பாக தான் இந்த மிஷனை கண்டுபிடிக்கிறான். அதை எதுக்கு கண்டுபிடிச்சான் தெரியுமா? அவனுக்கு அம்மா மேலே ரொம்ப பாசம். அந்த அம்மாவை ஹெல்லில் வச்சு மஃபிஷை ஃபுல்லாக டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான்ற விஷயம் தெரிஞ்சு அவங்கள எப்படியாச்சும் மீட்டு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சது தான் இந்த ஒரு மிஷன். ஸோ இதை வச்சு நீங்கள் நரகத்துக்கும் போக முடியுன்றதான் அந்த எழுத்தாளர்கள் நம்புற ஒரு விஷயம் அங்கே காமிக்க பேஸ் பண்ணி. ஸோ இந்த மிஷனை கண்டுபிடிச்சிட்டானா இந்த மிஷனை வச்சு நரகத்துக்கு போகிறான். அங்கே அவங்க அம்மாவை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறதையும் பார்க்குறான். அந்த அம்மாவை எப்படியாச்சும் காப்பாற்றி கூட்டு வரலாம் ட்ரை பண்ணும்போது அந்த மிஷன் இருக்குல்ல, அது வெடிக்குது. இப்போ தெரியும் டாக்டர் டூம் கேரக்டர் அதுக்காக மாஸ்க் போட்ட மாதிரி காமிச்சிருக்கான்னு சொல்லிட்டு. ஏன்னா முகங்கள்ல அவ்வளோ தழும்புகள் ஏற்படுது. அந்த மிஷன் வெடிச்சாச்சா, முகத்தை தழும்பு ஏற்பட்டாச்சா, அதுக்கப்புறம் முகத்தை சுற்றி கட்டு போடுறாங்க. கிட்டத்தட்ட மம்மி பார்த்துருப்பீங்களே, அது போல கட்டை போட்டு விட்டுறாங்க. இந்த வழி ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் தான் காதலிச்ச பொண்ணு இருக்குல்ல வெலேரியா, அந்த பொண்ணை தேடி ஓடுறாங்க. அந்த பொண்ணையை சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்குது. பட் அந்த இடத்துல இவனை தேடி வந்தவங்க ஒரு சண்டை நடக்கவே அந்த பொண்ணை அந்த இடத்துல அவன் இழக்கவும் நேரிடுது. இதுக்கப்புறம் வாழ்க்கையில் எது மிஞ்சி இருக்கும்? எதுவுமே இல்லையே. அப்பா இவனுக்காக இறந்தாச்சு, அம்மா கிட்டத்தட்ட இவனுக்காக இறந்தாச்சு, இன்னொரு பக்கம் அவன் காதலிச்ச பொண்ணையும் அவன் பறி கொடுத்துட்டான். இதுக்கப்புறம் யாருமே இல்லை. இந்த நிலையிலேயும் மயக்கம் போட்டு விழுந்துட்டு இருக்கும்போது தான் ஒருத்தர் தட்டி வந்து எழுப்புறாரு. அந்த நபர் திபெத்லேருந்து வந்ததா சொல்கிறாருங்க. நிறைய மாங்களாக இவருக்காக காத்துக்கிட்டு இருக்கிறதாவும் அவர் விஷயத்த சொல்கிறாரு. முகத்தில் கட்டு போட்டிருக்க ஒருத்தன், இவன் தான் வந்து நமக்கான பல விஷயங்களை செய்ய போறான்ற மாதிரி அவர் சில விஷயங்கள் இவருக்கு சொல்லி அந்த மாங்க்ஸ்லாம் இருக்கிற டிபெட்டுக்கு கூட்டு வராரு. கூட்டு வந்து அந்த மாங்க்ஸ் மத்தியில் இவனை விடவே இவன் எல்லா விஷயங்களும் கற்றுக்கிறான். தற்காப்பு கலைகள் முதற்கொண்டு நிறைய விஷயங்களை கற்றுக்கிறான். ஏற்கனவே சயின்ஸில் ஜித்து, இது இல்லாமல் டார்க் எனர்ஜி சார்ந்த எல்லா விஷயங்களும் ஆக்டிவேட் பண்ணதில் ஜித்து. இதெல்லாம் போக அந்த மாங்க்ஸ் கிட்ட இருந்து சண்டை கலை எல்லாத்தையும் கற்றுக்கிறான். நிறைய விஷயங்களை புதுசு புதுசாக தெரிஞ்சுக்கிறான். அந்த இடத்துல தான் தன்னோட உடம்பை ஃபுல்லாக பாதுகாக்க வல்ல ஒரு டைட்டானியம் ஆமரை ரெடி பண்ணிக்கிறாங்க. அந்த இடத்துல அவங்கள வச்சு எப்படி அயன்மேன் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஒரு குகைக்குள்ள ஒரு பெரிய அயன்மேன் சூட்டை நம்ம ராபர்ட் டவுனி ஜூனியர் கிரியேட் பண்ணுவார், கிட்டத்தட்ட அதே மாதிரி இவன் அங்கே வச்சு பண்ணுற ஒரு பெரிய ஆர்மர் டைட்டானியத்தில். சயின்ஸ், மேஜிக், இது எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய கலவையாக டூம் டாக்டர் டூமா இங்கே தான் மாறுறான். அது என்ன அப்புறம் டாக்டர் அவன் படித்து அவங்கள பட்டமாக கேட்டிங்கன்னா, இது நீங்கள் காமிக்காக பார்க்குறப்ப ஒன்று, படமாக பார்க்குறப்ப வேற. ரெண்டுத்தையும் பிணைச்சே சொல்கிறேனே. நீங்கள் என்னப்பா லாட்விரியாவில் எனக்கு வாய்ப்பு கொடுக்கல படிக்கிறதுக்கு, நானே எனக்கு பட்டம் கொடுத்துக்கிறேன் டாக்டர், நான் இனிமேல் டூம் இல்லை டாக்டர் டூம் அப்படின்னு நமக்கு நாமே பட்டம் கொடுத்துரு அப்படிங்க இருக்கும். அப்படி வந்த பட்டம் தான் அவருக்கு இதுன்னு நினச்சிக்கலாம். அவர் படித்து வாங்கின மாதிரி படத்தில் காமிச்சிருப்பாங்க. ஸ்லோகி ரைட், அதை விட்டுருங்க. அயன்மேன், டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச், பேட்மேன், இந்த 3 பேரை சேர்ந்து ஒரு பிணைப்பு தான் இந்த டாக்டர் டூம் கேரக்டர். இந்த 3 கேரக்டர்ஸை தனித்தனியாக செதுக்கிறதே கஷ்டம்.
இது மூணுத்தையும் சேர்த்து வச்சு ஒரே கேரக்டரை கொண்டு வரதெல்லாம் எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயம் பாருங்க. இந்த டூம் இருக்கால, இவ்வளோ பவர்ஃபுல்லாக மாறிட்டானா, இதுக்கப்புறம் போகிறான் லாட்வேரியாவுக்கு. போனவன் அங்கேருந்த லாட்வேரியன் கிங் இருக்கால, அவனை அடித்து துவம்சம் பண்ணுறாங்க அப்படின்றதுல கதையை முடிச்சிட்டான். இதுக்கப்புறம் லாட்வேரியாவை ஃபுல்லாக ஆள ஆரம்பிக்கிறான் டாக்டர் டூம். ஆள ஆரம்பித்தப்ப இந்த பாகுபலி படம் பார்த்துருப்பீங்க. அதில் அந்த பாகுபலியை அரசாட்சியிலேருந்து வெளியேற்றி மக்களோட மக்களை வாழ சொல்லி வெளியே துரத்தி விட்ட பிற்பாடு அவர் மக்களோட மக்களை வாழும்போது நிறைய விஷயங்களை புதுசு புதுசாக சொல்லிக் கொடுப்பாப்புல. இந்த தண்ணியை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு வரதுக்கு மிஷினரி, நிறைய விஷயங்களை கற்றுக் கொடுப்பாரு. இதே போல் லாட்வேரியா மக்கள் எல்லாருக்குமே பாகுபலியாக திகழ்ந்தவர் தான் நம்ம டாக்டர் டூம். அந்தளவுக்கு அங்கே இருக்க மக்களுக்கு அவருக்கு தெரிஞ்ச எல்லா டெக்னாலஜியும் சொல்லிக் கொடுக்குறாப்புல, மக்களோட வாழ்க்கை தரத்தை நல்லா மேலே உயர்த்தி கொண்டு வராரு. இதெல்லாம் தாண்டி மக்கள்லாம் அவரை பயங்கரமாக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லிட்டரலாக செம்மையாக ஆட்சி பண்ணுறாரு, நம்மளுக்கு பல விஷயம் சொல்லித்தராரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் டாக்டர் டூம் இருக்கார்ல, அவருக்கு கூட மனசுக்குள்ள அந்த காயம் பெருசாக ஆறாமே இருந்துச்சுங்க. அவர் தன்னோட பேரண்ட்ஸ் இழந்தது மட்டும் சொல்ல, தன்னோட காதலி இழந்தார் பார்த்தீங்களா வலேரியா, அது ஒரு மனசுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. ஒரு நாளும் அந்த காதலி நினச்சி ஃபீல் பண்ணிட்டே இருந்த பர்சன் தான் டூம். ஒரு பக்கம் மனசில் வலி இருந்தாலும் நாட்டு மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்கணுன்றதுல டூம் எங்கேயுமே அடி மாறவே இல்லை. ஏன்னா அவர் நல்லா தெரியும், அப்பா என்னோட உயிரை காப்பாற்றுறதுக்காக அவரோட உயிரை விட்டார் பார்த்தீங்களா, இந்த ஒரு ஜெனியூனிட்டி இருக்குல்ல, அதில் நாட்டு மக்கள் கிட்ட காட்டணுன்றதுல தெளிவாக இருந்தாப்புல. ஆனால் ஓவராக காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அதான் கடைசியில் பிரச்சனையாயிடுச்சு. டூமோட ஆட்சியில் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டில் கிரைமே நடக்காது, அந்த நாட்டில் கரப்ஷனே இருக்காது, அந்த நாட்டில் நோய் தொற்றே இருக்காது. ஏன்னா எல்லாத்துக்கும் மருந்து ரெடி பண்ணியிருக்காப்புல. அந்த நாட்டில் ட்ரக் அபியூஸ் இருக்குல்ல, அந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. இப்படி ஒரு ஆட்சியை கனவுல நினச்சி பார்க்க முடியும், ஆனால் கொடுக்க முடியுமா? அப்படி லாட்வேரியா மக்கள் சார்ந்து கொடுத்தவர் தான் டாக்டர் டூம். இவ்வளோ விஷயம் பண்ணுறதுக்கு அவர் சில கட்டமைப்புகளை வச்சிருக்கணும்ல. அதுக்கு டூம் வச்சிருந்த கட்டமைப்பு என்ன தெரியுமா? நீங்கள் இந்த 2.2 படம் பார்த்துருப்பீங்க. அதில் கிளைமேக்ஸில் சிட்டி மாதிரி நிறைய குட்டி குட்டி சிட்டிலாம் வரும் பார்த்தீங்களா, அதே மாதிரி டாக்டர் டூம் மாதிரியே நிறைய ரொபாட்ஸை கிரியேட் பண்ணிட்டாருங்க. இது எல்லாத்துக்கும் பேர் டூம் பாட்ஸ்னு பேரை வச்சிட்டாப்ல. இந்த ரொபாட்ஸோட வேலை என்ன தெரியுமா? அந்த லாட்வேரியா முழுக்க நிறைஞ்சிருக்கணும். கிட்டத்தட்ட போலீஸ் ஃபோர்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். போலீஸும் சிசிடிவி கேமரா சேர்ந்து அப்படிங்க இருக்கும், அப்படி வச்சுக்கோங்க. இந்த டூம் பாட்ஸ் தான் அந்த நாட்டு மக்களோட ஒட்டுமொத்த நடத்தை இருக்குல்ல, அது 24 மணி நேரமும் கண்காணிக்கும். 24 மணி நேரமும் உங்களை ஒருத்தவங்க பார்த்துட்டே இருக்கானா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இதுதான் நாட்டு மக்களுக்கு பிடிக்காம போயிடுச்சு. நீ நல்லாட்சி தான் கொடுக்குற எங்களுக்கு, ஆனால் எங்களுக்கு கண்காணிச்சிட்டு இருக்கல, அது எங்களுக்கு பிடிக்கலப்பா அப்படின்ட்டு டூமை அங்கே இருக்க நாட்டு மக்களை வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, பயங்கரமாக வெறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் டூம் என்ன தெரியுமா பிளான் பண்ணிட்டு இருந்தாரு? நம்ம லாட்வேரியா பார்டர் என்ன இவ்வளோன்னு இருக்கு, இதை நம்ம பெருசாக்கணும் அப்படின்ட்டு அது எக்ஸ்டெண்ட் பண்ணுற வேலையை ஆரம்பிச்சிட்டாப்ல. அதான் சில நாடுகள் இப்போ கூட பண்ணுமே, என் நாட்டோட எல்லை இவ்வளோதான் இருக்குது, இதில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்ட்டு போர் தொடுப்பாங்க பாருங்க மற்ற நாடு மேலே. இது போல விஷயம்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அந்த டைமில் பாதிக்கப்பட்ட சில மார்வல் லொக்கேஷன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சின்காரியா, வக்காண்டா அண்ட் சாவேஜ் லேண்டு. வக்காண்டா கண்டிப்பாக ஞாபகத்து வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வக்காண்டா லேண்டில் இருந்து தான் இந்த வைப்ரேனியம் இருக்குல்ல, அதில் தன்னோட ஆர்மரை இவர் அப்கிரேட் பண்ணிக்கிட்டதாகவும் ஒரு கூற்று இருக்குங்க. ஆக்சுவலாக இந்த டைட்டானியமை விட வைப்ரேனியம் ஒரு படி மேலன்ற மாதிரி எம்சியூவில் டேர்ம் பண்ணியிருப்பாங்க. அப்படி ஒரு இருக்கா ப்ரோ மெட்டல் வைப்ரேனியம்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது கற்பனையாக எம்சியூ யூனிவர்ஸ் சார்ந்து உருவாக்கப்பட்ட ஒரு மெட்டலுங்க, ஃபிக்ஷனல் தான் இது. ஆக்சுவலாக டைட்டானியம் இருக்குது இப்போ வரைக்கும், ஆனால் வைப்ரேனியம் கற்பனை அவங்க கிரியேட் பண்ணது. இந்த வைப்ரேனியம் இருக்குல்ல, இதன் மூலமாக என்ன சொல்கிறாங்க அந்த கிரியேட்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, கைனெட்டிக் எனர்ஜி இருக்குது பார்த்தீங்களா, இதை அப்சர்வ் பண்ணுற முழு கேப்பபிலிட்டி இந்த வைப்ரேனியம்க்கு இருக்குது. இதுதான் இதை ஸ்பெஷலைஸாக மாற்றுதுன்னு சொல்கிறாங்க. இந்த கேப்டன் அமெரிக்காவோட ஷீல்டு பார்த்துருப்பீங்க, அது கூட இன்னொன்று சொல்கிறதா இருந்தால் பிளாக் பேந்தரோட சூட்டு பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் கைனெட்டிக் எனர்ஜி பேஸ் பண்ணது. வாங்கிட்டு அதை அதிகமாக அளப்பரிய அதிகமாக கொடுக்குற வெளிப்படுத்துகிற ஆற்றல் அதுக்கு இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட எனர்ஜி இந்த வைப்ரேனியம்க்கு இருக்கு. இதனால தான் டாக்டர் டூம் அந்த வைப்ரேனியம் பேஸ் பண்ணி வக்காண்டா முழுக்க வந்து எடுத்து அங்கே ஒரு பிரச்சனை கிரியேட் பண்ணி போயிட்டு அதுக்கப்புறம் தான் டைட்டானியம் ஆர்மரை, வைப்ரேனியம் ஆர்மரை தன்னோட உடம்பு முழுக்க அவர் கவசமாக கொண்டு வந்துட்டாருன்னு எழுதியிருப்பாங்க. இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ் டே. இந்த டூம்ஸ் டே அந்த வார்த்தைக்கான அர்த்தம் உங்களுக்கு என்ன தெரியுதா? சொல்கிறேன். காமிக் பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, லாட்வேரியாவை எப்போ டாக்டர் டூம் கைப்பற்றினாரோ, அங்கே இருக்கிற கிங்கை காலி பண்ணி அவர் ஆட்சிக்கு வந்தாரோ, அந்த நாள் இருக்குல்ல, இதைத்தான் ஃப்ரீடம் டேவாக கொண்டாட ஆரம்பித்தாங்க. அந்த ஃப்ரீடம் டே தான் டூம்ஸ் டே. டாக்டர் டூமுக்கு எல்லா பவர்ஸும் இருக்குங்க. இது இல்லை அது இல்லைன்னு சொல்ல முடியாது, எல்லா பவர்ஸும் இருக்குது. இப்போ நம்ம அந்த காலத்தில் வாழ்ந்த பல பேர் மேஜிக்லாம் பண்ணுவாங்களா கேள்விப்பட்டிருப்போல, சித்த விளையாட்டு அதுன்னு சொல்லிட்டு, அதையும் பண்ணுறவர், சயின்ஸில் பீக் என்னவோ அதையும் தொட்டவர். அப்போ ஏற்பட்ட ஒரு கேரக்டர்னா எல்லா திறமையும் உள்ளே இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஆனால் அவருக்கான பலம் பலவீனம் ரெண்டுமே எது தெரியுமா? ஒரே விஷயம்தான், ஈகோ. சம ஈகோயிஸ்டிக்கு இந்த பர்சனு. கிட்டத்தட்ட டாக்டர் டூம் கேரக்டர் நீங்கள் அடால்ஃப் ஹிட்லரோட ஸ்டோரி இருக்குல்ல, அவருடைய கேரக்டர் இருக்குல்ல, அதை மனசு வச்சு பார்த்தீங்கன்னா புரிஞ்சிடும் மக்களே. எடுக்கிறது எம்சியூ, யார் இன்வெஸ்ட் பண்ணி எடுக்கிறான்னு தெரியும், யார் அவங்க வேற வில்லனா சித்தரிக்க முடியும். ஓகே ரைட் விடுங்க. இந்த டூம் இருக்கால ஒரு இடத்துல டிசைட் பண்ணுறான், லாட்வேரியா மட்டும் நம்ம ஆண்டு நல்லாட்சி கொடுத்தா போதுமா, ஒட்டுமொத்த உலகத்தையே ஆண்டா
ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையே ஆண்டா, ஒட்டுமொத்த டைம் லைனையும் மல்டி யூனிவர்ஸையும் சேர்த்து ஆண்டா எப்படி இருக்கும் அப்படி முடிவு பண்றான். ஏற்கனவே ஈகோ பூச்சால்னு சொல்லிட்டேன். தனக்கு மேல ஒருத்தர் ஒரு படி மேலனால ஏத்துக்க முடியாது அவனால. ஓகேவா? அப்பேற்பட்ட ஒருத்தர் இப்பேற்பட்ட முடிவு எடுத்துட்டானா என்ன ஆகும்? இவன் வருவான், சண்டைக்கு அவெஞ்சர்ஸ் வந்து நிற்கும். அதுக்கப்புறம் அவெஞ்சர்ஸை கேட்டா சேவ் த வேர்ல்டு, உலகத்தை காக்க நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு. இப்போ யூனிவர்ஸ் வரைக்கும் கடந்து போற மாதிரி ஆயிட்டாங்க. ஓகே ரைட்டு. மல்டிவர்ஸ் முழுக்க இவன் கண்ட்ரோல்ல எடுக்கிறான். யாரு? டாக்டர் டூம். இதுக்கு பிறகு இந்த டாக்டர் டூம் காட் எம்பரர் டூமா மேல வந்து நிற்கிறான். எங்க இருந்து எங்க பரிணாமம் பார்த்தீங்களா? இவனோட பிளான் பார்த்தீங்கன்னா தவறவே தவறாதாங்க. டாக்டர் டூம் ஒரு பிளானை போட்டா அதுல ஒரு சின்ன ஓட்டை கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியாதான். அந்த அளவுக்கு ஒரு பிளானை போட்டு கனக்கச்சிதமா எக்ஸிக்யூட் பண்றதுல டாக்டர் டூம் அடிச்சுக்க எந்த பிரபஞ்சத்திலும் யாருமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும். இவனோட அல்டிமேட்டான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காஸ்மிக் பவர்ஸ் இருக்குல்ல, இதை இவன் யூஸ் பண்ற அளவுக்கு வேற யாராலும் யூஸ் பண்ண முடியாது. இல்லை இவனோட யூனிக்கான ஒரு விஷயத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, நினைச்ச நேரத்தில் டைம் டிராவல் பண்ற ஒரு கேப்பபிலிட்டி அவனுக்கு இருக்கு. இதெல்லாம் பண்றதுக்கு அவெஞ்சர்ஸ்க்கு எவ்வளவு டைம் ஆச்சுன்னு பார்த்துருந்தோம். ஆனால் டாக்டர் டூம் பார்த்தீங்களா, அவ்வளோதான், அந்த செகண்ட்ல முடிச்சிட்டாப்ல. இதில் இன்னொரு ஃபிளாஷ்பேக் உங்களுக்கு நான் கன்வே பண்ணிடுறேன். இன்விசிபிள் விமன் இந்த ஃபேண்டாஸ்டிக் 4ல பார்த்துருப்பீங்க. அவங்க 2வது முறையாக கர்ப்பம் தரிச்சிருப்பாங்க. அந்த டைம்ல ஒரு பிரச்சனை வரும், அதை சமாளிக்க முடியாம இந்த மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக் இருக்கார்ல, அவர் உதவிக்கு போய் நிற்கிறது வேற யாருக்கிட்டே இல்லை, டாக்டர் டூம் கிட்ட தான். அதுக்கப்புறம் அந்த குழந்தை நல்லா பிறந்துருவாங்க. பிறந்து முடிஞ்ச பிற்பாடு அந்த பேரண்ட்ஸே சொல்லுவாங்க, யாரு? இன்விசிபிள் விமனும் அந்த மிஸ்டர் ஃபேண்டாஸ்டிக்கும் பேர் வைங்க அப்படின்ட்டு. யாருக்கிட்ட? டாக்டர் டூமு கிட்ட. அப்போ டாக்டர் டூம் என்ன பேர் வச்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? எதுவும் ஹிட்லரோட பழைய லவ் ஸ்டோரி மாதிரி போயிட்டு இருக்குல்ல, அந்த பேர் தான் வெலேரியா. முதல்ல டூம் லவ் பண்ண ஒரு பொண்ணு ஞாபகம் இருக்கா சொன்னது? அந்த பொண்ணோட பேரை அந்த குழந்தைக்கு வச்சிருப்பாருங்க. தன்னோட சொந்த மகளாவே அந்த குழந்தைய பார்க்க ஆரம்பிச்சிருவாரு டாக்டர் டூம். அதனால தான் இந்த அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே சார்ந்து வெளியான நிறைய டீசர் கட்டில் பார்த்தீங்கன்னா, கேரக்டர் டீசர்ஸில் குழந்தை அதிகமாக ரிசம்பிள் பண்ணியிருப்பாங்க. ஓகே ரைட்டு. இந்த குழந்தை பிறந்துச்சுல வெலேரியா, இதுக்கு பிறகுதான் மல்டி யூனிவர்ஸ்ல இருந்து நியூ ரியாலிட்டி உருவாக ஆரம்பிக்குது. இந்த வெலேரியாவை தன்னோட குழந்தை மாதிரி பார்த்தார்ல, அதுக்கு பின்னாடி பெரிய ஒரு காரணமும் இருந்திருக்கு. இந்த குழந்தை தான் டூம்ஸ்டே மூவிஸ் இருக்குல்ல, அது எல்லாத்துக்கும் மேலே சாவியே. இந்த குழந்தைய பேஸ் பண்ணி தான் இந்த டூம்ஸ்டே சார்ந்து அவெஞ்சர்ஸ்ல நம்ம பார்க்குற மாதிரிங்க செகண்ட் நேம் அது வந்திருக்குன்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் சொல்லுங்க, டாக்டர் டூம் ஹீரோவா இல்லை வில்லனா? புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா தேனோஸுக்கு இதே கேள்வி நம்ம மனசுக்கு வந்துச்சு. ஏன்பா அவரு பாதி பாப்புலேஷனை அடிக்கிறதுக்கு காரணம் பெரிய ஒரு ரீசன் இருக்கேப்பா, சமநிலை தவற விடாமல் இருக்கணும்ட்டு. அவரை போயிட்டு வில்லனா சித்தரிக்கிறீங்களா? உங்களுக்கு ஒரு வேலையே இல்லைப்பா. 2.0ல பறவைகளுக்காக பேச வந்த ஒருத்தர் பட்சி, அவரை போட்டு அடி நடிச்சிங்க. தேனோஸையும் போட்டு முடிச்சு விடுறீங்க, இதில் என்னதான்ப்பா நடிச்சிட்றீங்க அப்படின்னு நாம யோசிச்சுட்டு இருக்க அதே நேரம் டாக்டர் டூமையும் அதே போல ஹீரோவா இருந்து வில்லன்ற மாதிரி நம்மளுக்கு ப்ரொஜெக்ட் பண்ற மாதிரி கொண்டு வந்து ஒரு கேரக்டர் கொடுக்குறாங்க. என்னென்ன பண்ண காத்திருக்கோ தெரியலங்க இந்த கேரக்டர் படத்துல. அதுவும் இல்லாமல் டூமை பத்தி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்றேன். சிலுவை இருக்குல்ல, ஜீசஸ் கிரைஸ்ட், இந்த கிராஸ், அது சார்ந்து பயங்கர அபிமானம் கொண்டு வரான் இவர். அதாவது அந்த கிரியேட்டர் தான் மனசுல இருக்க விஷயங்களை தனக்கு பிடிச்சதை கேரக்டர்ல ரிசம்பிள் பண்ணுவாங்களே பல பேருமே, அதான் இந்த கிரியேட்டரும் பண்ணிருக்க மாதிரி இருக்கு. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமளும் எதிர்பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்று தான். அவெஞ்சர்ஸ் பயப்படுற அளவுக்கு டாக்டர் டூம் கேரக்டர் இப்போ செதுக்கிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. ஆக்சுவலாக டாக்டர் டூம் ஒரு மனுஷன் தான், சாதாரண மனுஷன் தான். ஆனால் அந்த மனுஷனை காலி பண்ணுறதுக்கு ஒட்டுமொத்த அவெஞ்சர்ஸ் பாட எல்லா சக்தியும் திரட்டிட்டு வருதுனாக்கா, அப்போ எந்த அளவுக்கு அந்த கேரக்டரை வெயிட்டாக செதுக்கிட்டு இருக்காங்க பாருங்க. எனக்கு தெரிஞ்சு தேனோஸ் இவர்கிட்ட வந்து மண்டிடணும். 1000 தேனோஸ் வந்தாலும் டூம் ஆட்சி காலி பண்ண முடியாது. அப்பேற்பட்ட பவர்ஃபுல் கேரக்டர். இந்த கேரக்டரை பற்றி ஒரே படத்துலாம் அவங்க கொண்டு போய் முடிச்சிட முடியாதுங்க. தேனோஸ்க்கு 2 தேவைப்பட்டுச்சுல. அப்போ இந்த டூம்ஸ்டே சார்ந்து அடுத்தடுத்த பார்ட்ஸ்னு ஒரு 3-4 பார்ட்ஸ் வந்தாலும் ஆச்சரியப்படுறது கிடையாது. பார்ப்போம் அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டே எந்த அளவுக்கு உலகம் முழுக்க சினிமா அரங்க சார்ந்து கலக்க போகுதுன்னு சொல்லிட்டு. நீங்கள் இந்த டாக்டர் டூம் சார்ந்து பெருசாக எதிர்பார்க்குற விஷயம் என்னங்க? இன்ட்ரோ சீன் டூமுக்கு படத்தில் இருந்தால் அது எப்படி இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? என் மனசில் இருக்கிறது தேனோஸை அப்படின்றதுக்குள்ள அடிச்சு காலி பண்ணுற மாதிரி. இவருக்கு ஒரு இன்ட்ரோ இருந்தால் அதிலே அவங்க கன்வே பண்ணிடலாம் எவ்வளோ பவர்ஃபுல்லான வில்லன் இவருன்னு சொல்லிட்டு. எனக்கு அது, உங்களுக்கு எது? எந்த சீன் இருந்தால் இவருக்கான இன்ட்ரோவா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அடுத்தடுத்த படத்தோட பாகங்களுக்கு நம்ம வெயிட்டான ஒரு வில்லன் இவர் நினச்சிட்டு இருக்கிறதுக்கு. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்க நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமா தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம்.
இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.